ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நியூக்ளியை அதாவது இன்ட்ரோடக்ஷன். இதுக்கு முன்னாடி ஆட்டம் பத்தி ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஆட்டமோட மாடல், போர் ஆட்டம் என்ன சொன்னாரு, போர் என்ன சொன்னாரு, ரூதர்ஃபோர்ட் என்ன சொன்னாரு அப்படின்றத பத்தி ஒரு ஆட்டம மொத்தமா எடுத்து அதை ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ இன்னொரு பார்ட் ஃபுல்லா உங்களுக்கு டாபிக்கே தானே, லெசனோ யூனிட் நேமே என்ன, அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். ஸோ ஆட்டம் பத்தி ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ நியூக்ளியஸை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சுட்டு வந்திருப்போம். நியூக்ளியஸ்குள்ளார ஒரு ஆட்டம் எடுத்துட்டா அதில் என்ன இருக்கும்? புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான் இருக்கும், ரைட்டா? இப்போ மோஸ்ட்டாக நம்ம இந்த யூனிட்ல எலக்ட்ரானை அவ்வளோ டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். மேபி டிகே, ஆல்ஃபா டிகே, பீட்டா டிகே, டிகேனா தினேஷ் கார்த்திகில், ஆல்ஃபா டிகே, பீட்டா டிகே, காமா டிகே அப்போ அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். எலக்ட்ரான் அப்பப்போ நடுவில் வந்துட்டு போவோம். பட் மற்றபடி இங்கே புரோட்டான் நியூட்ரானை தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ இதுக்கு என்ன சார்ஜ் நமக்கு தெரியும். எலக்ட்ரானுக்கு என்ன சார்ஜ்? நெகட்டிவ். புரோட்டானுக்கு பாசிட்டிவ். நியூட்ரானுக்கு நியூட்ரல் சார்ஜ், அப்போது ஜீரோ. அவ்வளோதான். அடுத்தது இப்போது எலக்ட்ரானை நான் இ மைனஸ்னு சொல்லுவேன். பட் இங்கே வந்து சாரி, எலக்ட்ரானை இ மைனஸ்னு சொல்லுவேன். பட் புரோட்டான் நியூட்ரான் வரும்போது நம்ம என்ன சொல்லணும்னா, புரோட்டான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா இசட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இசட்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போது ஒரு ஆட்டம்னு எடுத்துட்டா அதில் எவ்வளோ ப்ரோட்டான் இருக்குன்ட்டு நம்மளுக்கு டோட்டலாக கேட்டால், ப்ரோட்டானுக்கு சார்ஜ் பாசிட்டிவ், எவ்வளோ ப்ரோட்டான் டோட்டலாக எவ்வளோ ப்ரோட்டான் இருக்குன்னு கேட்டால் அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா இசட் ரெப்ரசென்ட் பண்ணலாம். நியூட்ரான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா என். ஓகேவா? இசட்ன்றது ஆக்சுவலாக என்னது? அட்டாமிக் நம்பர். அந்த இசட்டை நான் என்ன சொல்கிறேன்னா அட்டாமிக் நம்பர். ஒரு ஆட்டமில் எவ்வளோ ப்ரோட்டான் இருக்குன்னு சொல்கிறது இசட்டு, அது அட்டாமிக் நம்பர்ன்றேன். நியூட்ரான் வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறேன், நியூட்ரல் அது என்ன, நீங்கள் எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதை ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நான் என்ன சொல்கிறேன்னா மாஸ் நம்பர் அப்படின்றேன். ஓகேவா? மாஸ் நம்பரை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோன்னா, நல்லா கவனிங்க. மாஸ் நம்பர் ஏ, அட்டாமிக் நம்பர் இசட்டு, மாஸ் நம்பர் ஏ. ஓகேவா? இப்போது ஓகே. ஸோ ஒரு புரோட்டான் அண்ட் ஒரு நியூட்ரான், ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுப்போம். எல்லாத்துக்குமே சடன் மாஸ் இருக்கும். அதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் தானே. அப்படி கம்பேரபிள் பண்ணும்போது புரோட்டானுக்கான மாஸ் என்னன்னு பார்த்தோன்னா 1.6726 இன்டூ 10⁻⁻27 kg. அப்படியே பார்த்தோன்னா நியூட்ரானுக்கு என்னன்னு பார்த்தோன்னா ரொம்பவே கம்மி தான். ரொம்பவே கம்மின்றத விட புரோட்டான் கூட கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லை, கிட்டத்தட்ட சேமாக தான் வரும். அதாவது 1.6749 இன்டூ 10⁻⁻27 kg. ஓகேவா? எலக்ட்ரானோட மாஸ் என்ன? எலக்ட்ரானோட மாஸ் சம்திங் 9.1 இன்டூ 10⁻31 kgன்னு வரும். ஓகேவா? கம்பேரபிள் டு புரோட்டான் அண்ட் நியூட்ரானோட மாஸ் பாருங்களேன். அது கூட கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரானோட மாஸ் ரொம்பவே கம்மி. ஓகேவா? அப்போது ஏன்னா 31ன்றது 10⁻31ன்றது சின்னது. இது 10⁻27 கம்பேர் பண்ணும்போது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா 10 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10⁻1 இருக்குது, 10⁻2 இருக்குது. இதில் எது சின்னது? -2 தான் சின்னது. ஏன்னா போட்டு 0.01 எழுதுவேன். சாரி, 0.1 எழுதுவேன். இது 0.01 எழுதுவேன். ஓகேவா? அப்போ பாருங்கள், 0.1 தானே பெருசு, அவ்வளோதான். சப்போஸ் -27 தான் பெருசு, கரெக்டாக? அப்போ நான் ஒரு ஹோல் ஆட்டம்னு ஒரு ஆட்டம் எடுத்தால் அந்த ஆட்டமோட மாசை கால்குலேட் பண்ண போகிறேன்னா அதில் புரோட்டான் அண்ட் நியூட்ரானை தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஏன்னா எலக்ட்ரானோட மாஸ் ரொம்ப கம்மி, நெக்லிஜிபிள். அதனால் நம்ம அதை ஓரம் கட்டிடுவோம். ஓகேவா? ஸோ புரோட்டான் அண்ட் நியூட்ரான் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். அண்ட் இந்த புரோட்டான் அண்ட் நியூட்ரான் ரெண்டுத்தையும் சேர்த்து நான் என்ன சொல்கிறேன்னா நியூக்ளியான்ஸ் அப்படின்ற, ரெண்டுத்தையும் சேர்த்து நியூக்ளியான்ஸ்னு சொல்கிறேன். ஓகேவா? இது இன்ட்ரோடக்ஷன் பார்த்தா மோஸ்ட்டாக உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதாக தான் இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான்ன்றது ஏதோ ஒரு ஆட்டமுக்கு தான் இருக்கும், ரைட்டா? அப்போ நான் ஏதோ ஒரு ஆட்டம்ன்றப்போ ஏதோ ஒரு எலமெண்ட்டாக தான் கண்டிப்பாக அது இருக்கும். கேஸாகவும் இருக்கலாம், எலமெண்ட்டாகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் நம்ம அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா, இது ஏதோ ஒரு எலமெண்ட்னு வச்சுட்டா, இது ஏதோ ஒரு எலமெண்ட்னு வச்சுட்டா மேலே வந்து என்ன வரும்? மாஸ் நம்பர் வரும், கீழே அட்டாமிக் நம்பர் வரும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சிம்பிள். அல்ஃபபெட் ஆர்டர் தெரியல, ஏபிசிடி தெரியல. ஸோ ஏபிசிடி படி ஏ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதா, ஸோ ஃபஸ்ட்டு ஏவை போடுங்க அண்ட் இசட்டை போடுங்க. பட் இதை நீங்கள் இப்போ இது பண்ணாலுமே உங்களுக்கு எது தெளிவாக இருக்கணும், ஏன்னா என்னன்னு தெளிவாக இருக்கணும். ஏன்றது ஆக்சுவலாக மாஸ் நம்பர் எது சேர்ந்தது? ஏ ஈக்குவல் டு அட்டாமிக் நம்பரும் நியூட்ரான் நம்பரும். ஓகேவா? அட்டாமிக் நம்பரும் அட்டாமிக் நம்பர் என்ன? இசட் தானே. இசட் ப்ளஸ் நியூட்ரான் நம்பர் என். ஸோ அட்டாமிக் நம்பரும் நியூட்ரான் நம்பர் சேர்ந்தது தான் மாஸ் நம்பர்ன்ட்டு இந்த கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும். ஓகேவா? அதுதான் இப்படி போட்டிருக்கேன். ஸோ இது ரெண்டு சேர்ந்தது தான் இதுன்ட்டு உங்களுக்கு ஈஸியாக எக்ஸாம் டைம்லேயும் ஞாபகம் இருக்கும். அப்போது இது என்னது? ஏன்றது ஆக்சுவலாக ஏன்ட்டு அட்டாமிக் நம்பர் கிட்ட போயிடாதுங்க. ஏன்றது ஆக்சுவலாக மாஸ் நம்பர். ஓகேவா? இசட்ன்றது தான் அட்டாமிக் நம்பர். அந்த டிஃப்ரென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தெரிஞ்சால் போதும். ஓகே. இப்போது எல்லா எலமெண்ட்டுக்குமே நம்ம இப்படி தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேவா? புக்கில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்கன்னா நைட்ரஜன் கொடுத்துருப்பாங்க. நைட்ரஜன் என்ஐ. நைட்ரஜன் வந்து என்ஐ தானே. ஸோ இங்கே 7 இங்கே 8 மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போது ஒரு 3 செகண்ட் எடுத்துக்கோங்களேன். இதில் எது வந்து மாஸ் நம்பரு? 8 வந்து மாஸ் நம்பர், கரெக்டாக? அப்போ ஏ ஈக்குவல் டு 8. ஓகே. ஸோ 7ன்றது அட்டாமிக் நம்பர். 7ன்றது அட்டாமிக் நம்பர். இதில் ஒன் மோர் திங் என்னன்னா, எவ்வளோ நம்பர் ஆஃப் புரோட்டான் இருக்குதோ, ஒரு ஆட்டம் எடுத்துட்டா அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் புரோட்டான் இருக்குதோ அதை தான் நான் வந்து அட்டாமிக் நம்பராக சொல்கிறேன். இசட்ன்றது எவ்வளோ நம்பர் ஆஃப் புரோட்டான் இருக்கோ அதான அட்டாமிக் நம்பரு. அப்போது இந்த ஒரு நைட்ரஜன் ஆட்டம்னு எடுத்தால் அதில் எவ்வளோ புரோட்டான் இருக்குது? 7 புரோட்டான் இருக்குது. எனக்கு எவ்வளோ நியூட்ரான் வேணும்னு தெரியணும். அப்போ நான் என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாமா? சிம்பிளான ஃபார்முலா. ஸோ ஏ ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் என். இசட் வந்து 8 இருக்குது. இசட்டா சாரி, ஏ வந்து 8 இருக்குது, இசட் 7 இருக்குது, ப்ளஸ் என். இப்போது எவ்வளோ நியூட்ரான் இருக்கும்? 8 - 7 1, கரெக்டாக? 1 வரும். பட் நான் வந்து தப்பாக போட்டேன். என்னன்னா
இந்த 7 8 வராது, 7 15 வரும். ஓகேவா? ஸோ அப்போ அட்டாமிக் நம்பர் 15. ஸோ சாரி ஃபார் த மிஸ்டேக். நீங்கள் கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அட்டாமிக் நம்பர் 15 வரும். அப்போ உங்கள் 15 - 7 எவ்வளோ வரும்? 8 வரும். ஓகேவா? நைட்ரஜன் 8, ஐ மீன் நைட்ரஜனில் நியூட்ரான் வந்து 8. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். அப்போ எந்த ஒரு எலமெண்ட் கொடுத்தாலும் நம்ம அதுலேருந்து ஈஸியாக இந்த ஃபார்முலா படி அதோட புரோட்டான் எவ்வளோ இருக்கும், நியூட்ரான் எவ்வளோ இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு 1 வேர்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே, ஏதோ ஒரு எலமெண்ட் சம்திங் லைக் C613. ஓகேவா? இதில் எவ்வளோ புரோட்டான் இருக்குன்னு கேட்குறாங்க. எவ்வளோ புரோட்டான் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போது நமக்கு தெரியும் புரோட்டான்ன்றது ஆக்சுவலாக நம்ம இசட்டில் சொல்லுவோம். புரோட்டான்ன்றது அட்டாமிக் நம்பரு. அட்டாமிக் நம்பரை நம்ம இசட்டில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இசட்ன்றது எப்பயுமே கீழே வரும். கீழே என்ன இருக்குது? 6 இருக்குது. அப்போ இதில் 6 புரோட்டான் இருக்குது அப்படின்னு ஈஸியாக ரெப்ரசென்ட் பண்ணிடலாம். ஈஸியாக சொல்லிடலாம் 1 வேர்ட். ஓகேவா? ஓகே. இப்போது உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இப்போ நியூக்ளியஸ் இருக்குல்ல, அதோட சார்ஜ் என்ன? இது என்ன சிம்பிள் கொஸ்டின் தான். என்ன ஒரு கொஸ்டின் கேட்குறீங்களான்னு கேட்பீங்க. அதாவது புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தது தான் எனக்கு நியூக்ளியஸ். கரெக்டாக? புரோட்டானும் சேர்ந்து நியூட்ரானும் சேர்ந்தது தான் நியூக்ளியஸ். புரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், நியூக்ளியஸ்க்கு நியூட்ரானுக்கு சார்ஜ் இல்லை. அப்போது நியூக்ளியஸ் ஃபுல்லாக என்ன சார்ஜில் இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கும். ரைட்டா? நியூக்ளியஸ் ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கும். அண்ட் அப்படி பாசிட்டிவ் சார்ஜில் இருந்ததுன்னா அதை வந்து மெயின்டைன் பண்ணல, நியூட்ரல் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணால் எலக்ட்ரான் வந்து இதை நியூக்ளியஸை சுற்றி ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் புரோட்டான் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? அப்படி ரிவால்வ் ஆனால் தான் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் ஆகி ஸ்டேபிளாக இருக்கும். ஒரு ஆட்டம் ஸ்டேபிளாக இருக்குன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது, சாரி, எவ்வளோ நம்பர் ஆஃப் புரோட்டான் நியூக்ளியஸ் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அதை சுற்றி ரிவால்வ் ஆகணும். ஓகேவா? அப்போ தான் அது வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இன்கேஸ் அது வந்து வெளில போயிடுது, ஒரு எலக்ட்ரான் வந்து மிச்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு எலக்ட்ரான் இல்லை ஒரு எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது, அப்படி இருந்தால் அது என்ன ஆகிடும்? அயானாக மாறிடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க கெமிஸ்ட்ரியில் என்னென்ன இங்கே எதுவா H ப்ளஸ் H மைனஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா அயான்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, சரி. இப்போது நமக்கு இது மாஸ் நம்பர் தெரிஞ்சது, இது அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சது. ஓகேவா? அல்ஃபபெட் ஆர்டர் படி நீங்கள் இதை எழுதிருவீங்க. பட் இது கிளியராக இருக்கணும் உங்களுக்கு. ஏன்றது ஆக்சுவலாக மாஸ் நம்பர், இசட்ன்றது அட்டாமிக் நம்பர். நான் திரும்பி சொல்கிறது காரணம் நீங்கள் இதுக்கப்புறம் நிறையா படிப்பீங்க இதை வச்சு, அதுக்காக தான். ஓகே, இப்போது இதில் எதனா டிஃப்ரென்ஸ் ஏற்பட்டதுன்னா, இந்த இசட்ஏ இதில் டிஃப்ரென்ஸ் ஏற்பட்டதுன்னா அப்படி வர எலமெண்ட்டுக்கு ஒரு சில நேம் தான் கொடுக்குறாங்க. ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோன்சன் அப்படின்னா என்னன்ட்டு. ஓகே, இப்போது ஐசோடோப்னு எடுத்தால் என்னென்ன பிரிக்கிறாங்க நல்லா பாருங்கள். ஐசோடோப் வேறு கலரில் சூஸ் பண்ணுமா? ஓகே, ஸோ ஐசோடோப்ஸ், ஐசோபார், பி இல்லை பி, ஓகே, ஐசோபார் அண்டு ஐசோடோன், இது மூணாக தானே பிரிக்கிறாங்க. இப்போது ஐசோடோப்னு பார்க்கும்போது நல்லா பாருங்கள். ஐசோடோப்னு பார்க்கும்போது சேம் அட்டாமிக் நம்பர் இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் இருக்கும். ஓகேவா? இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம இது தானே சேஞ்ச் ஆக போகுது. அட்டாமிக் நம்பர் என்ன சொல்லுவோம்? இசட்னு சொல்லுவோம். ஸோ நான் இசட் எங்கே எழுதுறேன், அண்டு மாஸ் நம்பரை ஏன்னு சொல்லுவோம். ரைட்டா? இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு எலமெண்ட்ஸ் வச்சுப்போம். ஓகேவா? எக்ஸாம்பிள். இப்போது இதில் எது சேஞ்ச் ஆகும்னு பார்த்தோன்னா சேம் அட்டாமிக் நம்பர் சேமாக தான் இருக்கும், பட் மாஸ் நம்பர் டிஃபர் ஆகும். சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். அண்டு இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம்னா நமக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட ஹைட்ரஜன். ஓகேவா? ஹைட்ரஜனுக்கான எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் என்னது 1 எழுதலாம். வேறு என்னென்ன இருக்குது? H11, H12, H13. ஓகேவா? இப்போது இதில் 1 இருக்கா? 1 இருக்கிறது என்னது? அட்டாமிக் நம்பர். கரெக்டாக? ஸோ சேம் அட்டாமிக் நம்பர் 1 தான், சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். ஓகேவா? இல்லை இதை வேறு மாதிரி எப்படி சொல்லலாம்னா, இப்போ கீழே இருக்கிற அட்டாமிக் நம்பர்னா என்னது? இசட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் புரோட்டான் தானே. இசட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் புரோட்டான். அப்போது புரோட்டான் சேஞ்ச் ஆகாது. புரோட்டான் ஃபுல்லாகவே 1 தான் இருக்கும். பட் நியூட்ரான் வந்து சேஞ்ச் ஆகும். எப்படின்னா இப்போ நாங்கள் நியூட்ரான் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க, இதுக்கு கண்டுபிடிக்கணும். அப்போது இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது. தெரியுதான்னு தெரியல. ஓகே, சாரி. ஓகே, ஸோ 1 இருக்குது. இப்போ நான் அதுக்கான நியூட்ரான் நம்பர் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஏ ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் என்னா. அப்போது ஏன்றது என்னது? மாஸ் நம்பர் அங்கே 1 தான் இருக்குது. ஸோ 1 போடுறேன். இப்போ 1 ஈக்குவல் டு இசட் அட்டாமிக் நம்பர் புரோட்டான் எவ்வளோ இருக்குது? 1 தான் இருக்குது. ப்ளஸ் என். அப்போ 1 - 1 0. அப்போது இதுக்கான நியூட்ரான் எவ்வளோன்னு கேட்டால் 0. இதுக்கான நியூட்ரான் 0. இதுக்கான நியூட்ரான் அப்போ என்ன வரும்? 2 - 1 1. இங்கே 3 - 1 2. கரெக்டாக? ஸோ சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். ஒன் மோர் திங் இதில் என்ன நோட் பண்ணணும்னா ஐசோடோப் சேம் எலமெண்ட்டுக்கு மட்டும் தான் அக்யூர் ஆகும். ஓகேவா? ஐசோடோப் எதுக்குன்னா சேம் எலமெண்ட்டுக்கு மட்டும் தான் அக்யூர் ஆகும். பட் ஐசோபார்னு பார்த்தா டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டு. ஓகேவா? ஐசோபார் டிஃப்ரெண்ட் எலமெண்ட். இங்கே எதுவா? ஓகே, நான் வேறு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். டிஃப்ரெண்ட். ஓகேவா? டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கு அக்யூர் ஆகும். அண்ட் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இங்கே சேம் மாஸ் நம்பர் இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே வரையும் அதனே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? வேறு எலமெண்ட்டுக்கு தான் வரும்னு பார்த்தோம். ஐசோடோப் என்ன பார்த்தோம்னா ஹைட்ரஜன் சேம் எலமெண்ட். பட் இங்கே இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கார்பன் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக? வெயிட் அ மினிட். ஸோ கார்பன் வந்து என்னது? C6, C611, C612,
C613 சாரி. இது மாதிரி ஒரே எலமெண்ட்டை வச்சு கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதில் ஒரு சிலனா ரொம்ப ரேர் அக்யூர் ஆகும். ஒரு சிலது ஆர்டிஃபிஷியலாக ப்ரொடியூஸ் ஆகுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் உங்களுக்கு ஐசோடோப்னா என்னன்னு தெரிஞ்சா போதும். எதுக்கு இதுனா எக்ஸ்ட்ரா. ஓகேவா? ஐசோடோப்ன்றது சேம் எலமெண்ட்டுக்கு மட்டும் அக்யூர் ஆகும். சேம் அட்டாமிக் நம்பர் இருக்கும். பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். அண்ட் ஐசோபார்னு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் எலமெண்ட் வரும். எந்தெந்த எலமெண்ட்னா சல்ஃபர், குளோரின், உங்கள் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிளே பார்ப்போம். ஆர்கான் அண்ட் கிரிப்டான். நாளைக்கு கூட போதுமே. இப்போ இதில் பார்த்தோன்னா இது நாலுத்துலையுமே வெயிட் அ மினிட், மாஸ் நம்பர் டிஃபர் ஆகாது. 40 40 40 என்னது 40. ஓகேவா? பட் அட்டாமிக் நம்பர் வந்து டிஃபர் ஆகுது. கரெக்டாக? அட்டாமிக் நம்பர் வந்து டிஃபர் ஆகுது. இங்கே என்ன வருது? சல்ஃபருக்கு 16, இங்கே 17, ஆர்கானுக்கு 18, கிரிப்டானுக்கு 19. ஸோ இப்போ ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிஏ இருக்குது, கால்சியம் இருக்குது, அங்கே எவ்வளோ இருக்குன்னா 20 இருக்குது, இங்கே 40 இருக்குது. இப்போ இது ஐசோடோப்பா ஐசோபாரான்னு கேட்டால் ஒரு எலமெண்ட் வச்சு நம்மளால சொல்ல முடியாது. நீங்கள் அதையும் புரிஞ்சுக்கணும். ஒரு எலமெண்ட் வச்சு நம்மளால ஐசோடோப்பா ஐசோபாரான்னு சொல்ல முடியாது. கூட இன்னொரு எலமெண்ட் கொடுத்தா தான் ஐசோடோப்பா ஐசோபாரான்னு நம்ம கம்பேர் பண்ணி சொல்ல முடியும். ரைட்டா? இப்போது இன்கேஸ் இங்கே இன்னொரு எலமெண்ட்டு அதே ஆர்கானிக் கூட வச்சுப்போமே. ஆர்கானிக் 18, இங்கே 14 இருக்குது. இப்போ இது என்னன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? ஐசோபார்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டால் பார்பா இங்கே மாஸ் நம்பர் டிஃபர் ஆகலை, அட்டாமிக் நம்பர் மட்டும் டிஃபர் ஆகுது. அண்ட் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் வருது. அதனால இது வந்து ஐசோபாரே அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுங்கள்? கால்சியமில் எவ்வளோ ப்ரோட்டான் இருக்குது? 20 ப்ரோட்டான் இருக்குது. ஏன்? அட்டாமிக் நம்பர் தான். எவ்வளோ அட்டாமிக் நம்பரோ அவ்வளோதான் ப்ரோட்டான். ஏ ஈக்குவல் டு இசட் தானே? ஆர் இசட் ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு சொல்லிட்டு இசட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான். கரெக்டாக? இப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான் எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்கன்னா இந்த மாஸ் நம்பர்லேருந்து நம்ம நியூட்ரான் மைனஸ் பண்ணிட்டா 20 நியூட்ரான் வரும். ரைட்டா? அதுவே இங்கே கேட்டாங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் நியூட்ரான் இருக்குன்னு கேட்டால் 40 - 18 எவ்வளோ? சம்திங் லைக் 22 நியூட்ரான் வரும். அப்போ இங்கேயும் பாருங்கள் நியூட்ரான் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ஒவ்வொரு வாட்டியும். பட் ப்ரோட்டானும் சேஞ்ச் ஆகுது, இங்கே நியூட்ரானும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. கரெக்டாக? ஒரு ஐசோபார்னு எடுக்கும்போது ப்ரோட்டானும் சேஞ்ச் ஆகுது, நியூட்ரானும் சேஞ்ச் ஆகுது. பட் ஐசோடோப்னு எடுக்கும்போது ப்ரோட்டான் சேஞ்சே ஆகலை, 111 தான் இருக்குது. பட் நியூட்ரான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, 0 1 2ன்ட்டு. புரியும் நினைக்கிறேன். நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா புரியும். ஓகே. இப்போ ஐசோடோப்னு பார்த்தா ஐசோடோன்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள். என்னன்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட் தான், பட் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான் இருக்குன்றாங்க. ஓகேவா? அதாவது ரெண்டுமே டிஃபர் ஆகும். இதுவும் டிஃபர் ஆகும், சாரி, ஓகே, இதுவும் டிஃபர் ஆகும், இதுவும் டிஃபர் ஆகும். பட் நியூட்ரானோட அளவு வந்து சேமாக தான் இருக்குன்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போது இங்கே ரைட் பண்ணுறேனே, ஜஸ்ட் கிவ் மீ மினிட். ஓகே. ஸோ இங்கே ரைட் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் பார்ப்போமா? போரானும் கார்பன் கொடுத்துருக்காங்க. போரானுக்கு பார்த்தோன்னா பி ஈக்குவல் டு 5 12, கார்பன் பார்த்தோன்னா 6 எவ்வளோ 13. ஓகேவா? இதில் நல்லா கவனிங்க. டிஃப்ரெண்ட் எலமெண்ட் போரான் கார்பன்ன்றது டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஒன்று. ஓகேவா? அப்போ டிஃப்ரெண்ட் எலமெண்ட் வரும். அண்ட் இங்கே ப்ரோட்டான் பார்த்தோன்னா அட்டாமிக் நம்பர் டிஃபர் ஆகுது. அட்டாமிக் நம்பர் தானே ப்ரோட்டான். திரும்பி ரிமைண்டர் பண்ணுறதுக்கு காரணம் டிகே, ரேடியோ ஆக்டிவிட்டி, அதெல்லாம் இதை வந்து ரொம்ப இதாக படிப்பீங்க. அதுக்காக தான். ஸோ இது பேசிக் தெரிஞ்சால் தான் அது ஈஸியாக புரியும். ஸோ இங்கே 5 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ப்ரோட்டானும் சேஞ்ச் ஆகுது, அதே போல் மாஸ் நம்பரும் சேஞ்ச் ஆகுது. கரெக்டாக? மாஸ் நம்பர் சேஞ்ச் ஆகுது. பட் நியூட்ரான் வந்து சேஞ்ச் ஆகாதுன்றாங்க. நம்ம இதுவரையும் என்ன பார்த்தோம்னா இதில் நியூட்ரான் சேஞ்ச் ஆகுது, ஐசோடோப்பில் நியூட்ரான் சேஞ்ச் ஆகுது, ஐசோபார்லையும் நியூட்ரானும் ப்ரோட்டானும் சேஞ்ச் ஆகுது. பட் இதில் நியூட்ரான் சேஞ்ச் ஆகுதுன்றாங்க. நம்ம கண்டுபிடிப்போமா? இப்போது ஏ ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் என் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் இப்போ 5 12 இருக்குது. ரைட்டா? எனக்கு நியூட்ரான் தான் தேவை. அப்போ n ஈக்குவல் டு ஏ மைனஸ் இசட். இதுதான் ஃபார்முலா. மாஸ் நம்பர் 12 இருக்குது. 12 - 5 எவ்வளோ வரும்? போரானுக்கு மட்டும் எவ்வளோ வரும்? 12 - 5 7 வரும். ரைட்டா? ஓகே. அப்படியே இங்கே வந்தால் கார்பனுக்கு 13 - 6 அதே 7. ஸோ 7 7 நியூட்ரான் வந்து சேமாக வரும். ஸோ அப்படி இருக்கிற எலமெண்ட்டை தான் நம்ம ஐசோடோன்னு சொல்லுவோம். அண்ட் ஒன்ஸ் அகைன் நம்ம ஐசோபாரோ ஐசோடோப்போ ஐசோடோனோ ஏதாவது எலமெண்ட் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா 2 எலமெண்ட் இருந்தால் தான் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்காக தான் இங்கே 2 எலமெண்ட் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு எலமெண்ட் மட்டும் கொடுத்துட்டு இது ஐசோடோப்பா ஐசோபாரான்னு கேட்டால் நமக்கு எப்படி சொல்ல முடியும்? கம்பேர் பண்ணி தான் நம்ம இதை சொல்ல முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வளர்ந்துட்டு வரோம். ஸோ அதை வளர்க்குறதுக்கு, சேனல் வளர்க்குறதுக்கு உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப். தேங்க்யூ. என்ன டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். ஓகேவா?